வணக்கம் நேயர்களே. ராணிப்பேட்டையில் கேக் சாப்பிட்ட சிறுவன் முகம் கை கால்கள் எல்லாமே வீங்கி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மட்டுமில்லைங்க, இன்னைக்கு குக்கிராமங்களில் கூட ஏகப்பட்ட பேக்கரி கடைகளில் கேக் விற்பனை ஜோரா நடக்குது. பிரத்யேக கேக் கடைகளும் இருக்கு. சிறுவர் சிறுமிகள் விரும்பி சாப்பிடும் பொருளாக கேக் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் பர்த்டே பிறந்த நாள் அப்படின்னா தான் கேக் சாப்பிட கிடைக்கும் நிலை இருந்தது. இப்போது தினமும் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கு. குழந்தைகளிடையே இது ஒரு கல்ச்சராகவே மாறிவிட்டதுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது கேக் சாப்பிட்ட சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் என்ன நடந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியை அடுத்த தாமரைப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மணிகண்டனுங்க. இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவரது மகன் மிதுன், இவருக்கு வயது 7ங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய காவனூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற சிறுவன் மிதுன் மதிய உணவு இடைவேளையின் போது வீட்டிலிருந்து கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த கேக்கை சாப்பிட்டதாக கூறப்படுகிறதுங்க. கேக்கை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மறுபடியும் வகுப்பறைக்கு திரும்புகிறாரு. லஞ்ச் டைம் முடிஞ்சு மறுபடியும் கிளாஸ் ரூமுக்கு திரும்பி வந்த கொஞ்ச நேரத்திலேயே மிதுனுக்கு முகமெல்லாம் வீங்கி அலர்ஜி ஏற்படுகின்றது. இந்த அலர்ஜியானது தொடர்ந்து உடல் முழுக்க பரவுகின்றது. உடனே ஆசிரியர்கள் எல்லாமே பதறிப்போய் பள்ளி நிர்வாகத்திடம் தகவல் சொல்கிறார்கள். அவர்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிறுவனை அழைத்து சென்று அங்கு சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சையானது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அந்த முதலுதவி சிகிச்சை பலன் தரவில்லை. அதே நேரத்தில் சுயநினைவின்றி மயங்கி விழுந்த சிறுவன் மிதுன் சிகிச்சை பலன் இல்லாமல் பரிதாபமாக உயிரிழந்து போயிருக்கிறாருங்க. மிதுன் உயிரிழப்புக்கான காரணம் பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்திக்கிட்டு வர்றாங்க. சிறுவன் மிதுன் பிறந்தது முதல் நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்திருக்கிறாரு. அவருக்கு உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவருடைய குடும்பத்தார் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இப்படி கேக் சாப்பிட்டதுனால உயிரிழந்தது குடும்பத்தினரையும் உறவினர்களையும் மிகப்பெரும் ஒரு சோகத்தில் ஆழ்த்தி இருக்கு. துக்கம் தாழாமல் சிறுவனின் தாய் கதறி எழக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். பணத்துக்காக நடிக்கிறாங்களா? எவ்வளவு பணம் நான் தரேன், என் குழந்தை தரீங்களா? என் வயிறு எரியுது. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சிறுவன் சாப்பிட்ட கேக் இருக்கு இல்லையா, அதை அவரது அப்பா சுமார் 5 நாட்களுக்கு முன் வாங்கி வந்திருக்கிறார். ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்தது. பழைய கேக் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கோம், கெட்டு போகாது அப்படிங்கிறது பல பேருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதன்படி தான் அவங்க அப்பா அம்மாவும் நினச்சி சாப்பிட கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த சிறுவனின் அக்காவும் அதே பள்ளியில் தான் வந்து 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த சிறுமியும் அந்த கேக்கை சாப்பிட்ருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு எதுவுமே ஆகவில்லை. பழைய கேக் உயிரை பறிக்கும் அளவுக்கு மோசமானதா? குழந்தைகள் நல மருத்துவர், சிறப்பு மருத்துவர் சாகுல் ராமானுஜ முகுந்தன் தற்போது நம்மிடையே இணையுள்ளார். அவரிடம் கேட்கலாம், பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்தில் உயிரிழப்புக்கு என்ன காரணமாக இருக்கும், ஏன் உயிரிழப்பானது ஏற்படுகின்றது என்பதை கேட்கலாம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. சார், இந்த விவகாரத்தில் அந்த சிறுவனுக்கு உடல் நலம் நல்லா தான் இருந்திருக்காரு, இதுக்கு முன்னே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்படி இருக்கும்போது பழைய கேக்கை சாப்பிட்றதுனால உயிர் பறிபோகுமா? என்ன நடந்திருக்கும்? வணக்கம். இப்ப நீங்க சொன்ன அந்த ஒரு என்ன சொல்ற சினாரியை வச்சு பார்க்கும்போது, குழந்தை வந்து கேக்கு சாப்பிட்ருக்காங்க. கேக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு முகம் கை கால்லாம் வீங்கி இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ இப்ப இந்த குழந்தை சாப்பிட்டுட்டு இந்த முகம் கை கால் வீங்கிறது அப்படின்றது வந்து அனஃபைலாக்சிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதி தீவிர ஒவ்வாமை. இப்ப ஒவ்வாமை அப்படின்றது உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம் நம்ம சாப்பிடும்போது வரக்கூடிய ரியாக்ஷன். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, சில பேருக்கு நிலக்கடலை சாப்பிட்டா ஒத்துக்காது, பால் குடிச்சா ஒத்துக்காது. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணவுப் பொருள் நம்ம சாப்பிடும்போது உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு செல்கள் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ரியாக்ட் பண்றதுனால சின்ன சின்னதா உடம்புல ரேஷஸ் வரும். இது வந்து மைல்டு ஃபார்ம்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப சிவியரா ஆகுது அப்படின்ற பட்சத்துல அது வந்து அதி தீவிரமா மாறுது. வெரி சிவியரா ஆகும்போது அந்த டைப் ஆஃப் ஒவ்வாமையை வந்து அனஃபைலாக்சிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்ப என்ன ஆகும்னா, குழந்தைக்கு இப்ப வெளியில தான் நம்ம பாக்குறோம் முகம் வீங்கிருக்கு, கண்ணு வீங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த குழந்தைக்கு அந்த டைம்ல உள்ளாரையும் வீக்கம் நடக்கும். அதாவது வாய்க்குள்ளார, உணவு குழாய்க்குள்ளார, மூச்சு குழாய்க்குள்ளாரையும் வீக்கம் நடக்கும். அது வந்து லெரிஞ்சியல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேரிங்ஸ்ன்றது இந்த பார்ட், மூச்சு உள்ள போற அந்த பார்ட், அதுல வந்து எடிமா ஆகும்போது அப்படியே மூச்சு குழாய் மூடிக்கும்.
மூச்சு குழாய் மூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தையால மூச்சு விட முடியாது, மூச்சு திணறி இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அனஃபைலாக்டிக் ஷாக்குன்னு சொல்லுவோம், அதாவது ரத்த ஓட்டமும் வந்து தடைப்படும். அந்த மாதிரி டைம்ல மூளைக்கு போற ரத்த ஓட்டம் வந்து நிற்கும் போது, இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் நிற்கும் போது குழந்தைங்க வந்து இறக்கறதுக்கான ரிஸ்க் வந்து அதிகமா இருக்கு. சரி, இந்த சிறுவனின் சகோதரியும் அந்த கேக்கை சாப்பிட்ருக்காங்க இல்லையா, அந்த பழைய கேக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உடல்நலம் நல்லா தானே இருக்கு, எதுவும் பிரச்சனை ஆகுறது இல்லையே? ஆமா. என்னன்னா இதுல இந்த ஒவ்வாமை அப்படின்றது வந்து ஒருத்தவங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரியாக்ட் பண்றதுதான். இப்ப வந்து ஒரே உணவு வந்து 2 பேர் சாப்பிட்டிருந்தாலும் யாருக்கு வந்து அந்த உணவுனால ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கோ, இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப அந்த சிறுவனுக்கு வந்து அந்த கேக்ல இருந்த ஏதாச்சும் ஒரு நட்ஸ்னாலேயோ இல்ல வந்து பால் பொருட்களாலேயோ எஃகு போட்டிருப்பாங்க, இல்லைன்னா வந்து வீட்டு கோதுமையோ இல்ல மைதாவோ போட்டிருப்பாங்க, அந்த பொருட்களுக்கு ஒவ்வாமை இருந்திருக்கலாம். ஆனா சில சமயம் என்ன ஆகும்னா, இப்ப 5 நாளுக்கு முன்னாடி வாங்கின கேக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காங்க, காலையில ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து டப்பால போட்டு கொடுத்து விட்டுருக்காங்க, ஆஃப்டர்நூன்ல குழந்தை வந்து சாப்பிட்டுருக்காங்க. இப்ப இந்த காலையில இருந்து மதியானம் வரைக்கும் இருக்கிற டைம் வந்து அந்த கேக் வந்து வெளிப்புறத்துல இருந்திருக்கு, என்வரான்மெண்ட்ல இருந்திருக்கு. அப்ப வந்து சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ புதுசா கூட ஏதாச்சும் அலர்ஜன்ஸ் வந்து அந்த கேக்ல ஃபார்ம் ஆயிருக்கும். அதனால கூட குழந்தைக்கு வந்து ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கலாம். பட் ஒவ்வாமை அப்படின்றது எல்லாருக்கும் வரணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு இருக்கிற அலர்ஜி இன்னொருத்தவங்களுக்கு இல்லாம போகலாம். என்ன சொல்ல போனா அது 5 நாளைக்கு முன்னாடி இருக்கிற கேக்கு கெட்டு போயிருக்கும், அதுல வந்து ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் அப்படின்றது வாய்ப்பு இருக்கு. பட் ஃபுட் பாய்சன் போது எல்லாருக்கும் காமனா ஒரே சிம்டம்ஸ் வரும். பட் இங்க நடந்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து முகம் வீங்கி இருக்கு, கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு அப்படின்றது வந்து அனஃபைலாக்சிஸ் ரியாக்ஷனால நடந்திருக்கு. அந்த கேக்ல இருந்த சில குறிப்பிட்ட பொருளுக்கு வந்து அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சிஸ்டம் வந்து ஓவரா வேலை செஞ்சதுனால மட்டுமே இது மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், பொதுவாக இப்போ ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன செஞ்சால் உடனடியாக காப்பாற்றலாம்? இப்ப ஜென்ரலா வந்து இப்ப இந்த ஒவ்வாமை அப்படின்றது ரொம்ப சீரியஸான விஷயம், லைஃப் த்ரெட்டனிங் இஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து நடக்கும்போது ஸ்கூல்ல ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து டீச்சர்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா சோக் ஆயிடுச்சு, சாப்பிட்டு இருக்காங்க, திடீர்னு சோக் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு வந்து மூச்சு அடைக்கும். இப்ப வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த லெரிஞ்சியல் எடிமா நடந்து, அதாவது அந்த மூச்சு குழாய் வந்து வீங்கி மூச்சு அடைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாப்பிட்ற உணவுப் பொருள் போய் அதுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சோக் ஆயிட்டு மூச்சு அடைக்கிறது ஒரு பக்கம். சோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது சரியான முறையில சீக்கிரமா டக்குன்னு எர்லியரா வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கும் போது சில சமயம் வந்து நம்மளால வந்து அந்த இறப்பை வந்து தவிர்க்க முடியும். சார், இப்போ பொதுவாக நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்டிருந்த கேக் இப்போ இந்த சிறுவனை பொறுத்த வரைக்கும் 5 நாட்கள் பழைய கேக் அப்படின்னு தெரியுது. ஆனால் பொதுவாக எல்லா பேரண்ட்ஸுக்குமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அது கெட்டு போகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே இருக்கு. அப்போ நிறைய இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனை நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம்? இல்ல, ஐடியலா வந்து கேக்லாம் வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் தான். ஃப்ரெஷ்ஷா வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க, நீங்க கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அன்னைக்கே வந்து நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடணும். நீங்க ஓவர் நைட் வச்சிருந்து அடுத்த நாள் வந்து சாப்பிடுறதே வந்து பொதுவா நாங்க வந்து அவாய்ட் பண்ணுவோம், மீன்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா நமக்கு 24 ஹவர்ஸ்க்கு மேல போச்சுனாலே எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. தென் குழந்தையோட உடம்பு வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதையும் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரிஸ்க் இருக்குன்னு தெரியும் போது எதுக்காக 2 நாள் 3 நாள்லாம் வச்சிருந்து சாப்பிடணுன்றது ஒரு கேள்விக்குதான். சார், இப்போ பேக்கரியில் செய்யப்படுற கேக்கில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா? நீங்கள் சொல்கிற இந்த அனஃபிளாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இப்போ வீட்டில் ஒரு சமைச்ச அந்த பொருளாலையும் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து அனஃபைலாக்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான உணவுப் பொருட்களுக்கும் வரும். ஈவன் சொல்ல போனா முட்டையில இருக்கிற சில புரதங்கள்னால கூட வரும். ஸோ எக் வந்து நம்ம வீட்டுல செஞ்சு கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு எக் அலர்ஜி இருக்கு அப்படின்னா அனஃபைலாக்சிஸ் ரியாக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைய காலத்தில் தெருவுக்கு தெருவு, மூளைக்கு மூளை, எங்கு பார்த்தாலும் பேக்கரிகள் இருக்குது. அந்த இடங்களில் எந்த அளவுக்கு அந்த கேக்லாம் தயார் செய்யப்படுகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இப்போ மருத்துவர் சொன்ன மாதிரி நம்ம கடையிலிருந்து வாங்கி வரக்கூடிய ஒரு பொருள் மற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அதிகபட்சமாக 24 மணி நேரத்திற்குள்ளே நாம் அதை சாப்பிட்டு விட வேண்டும். அவ்வளவுதான் அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை மீறி ஃப்ரிட்ஜ் இருக்கின்றதே, அதில் வச்சா கெட்டு போகாது அப்படிங்கிற ஒரு பொதுவான நம்பிக்கைக்கு உட்பட்டு அதை நாம் தொடர்ச்சியாக மேலும் சில நாட்களுக்கு வைத்து பயன்படுத்தும் போது இது போன்ற உயிரிழப்புகள் நேர்வதை நம்மால் தவிர்க்க முடியாது. ஆகவே பெற்றோர்கள் அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே மருத்துவ வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.